ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொபைல் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்படி நம்ம வந்து ரேமை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட மொபைலில் அதுக்கு அந்த ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ செட்டிங்ஸில் வந்து அபவுட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அபவுட் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோ கொடுத்துருக்கும். ஸோ ஆரோ கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா ஸோ ரேம் எக்ஸ்பென்ஷன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஆரோ கொடுக்கலனாலும் பட் அந்த ரேம் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ரேம் எக்ஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறப்ப இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ரேம் எக்ஸ்பென்ஷன் கொடுக்குறேன். கொடுத்ததும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4GB வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது. ஸோ 4GBலேயே வச்சு நான் இப்போ பேக் போகிறேன். ஸோ பேக் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இதை ரீஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரேம் எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் நாட் நோ கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் அந்த 4 கொடுத்துட்டு நான் ரீஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 12GB + 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கனாக்கா 8லேருந்து நான் இப்போ 8GB வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி என்கிட்ட 12GB இருக்குது. ஸோ ப்ளஸ் இங்கே ஒரு 8GB நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ திரும்ப பேக் போகிறேன். ஸோ பேக் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இதில் ஷோ ஆகுதுன்னு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ மொபைலை வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ 8GB வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அபவுட் டிவைஸில் போய்ட்டு பார்க்குறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி 12GB வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் 8GB வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்சர் பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நமக்கு 12GB தேவை அப்படின்னா நம்ம 12GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 4GB போதும் அப்படின்னா இதில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 4GBயில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேம் எக்ஸ்பென்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணால் போதும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேம் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். நான் இப்போ கொடுக்குறப்ப 4GBக்கு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறப்ப ரீஸ்டார்ட் நவ் கொடுக்குது. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட் நவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 + 8 20GBயில் இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இன்கேஸ் நீங்கள் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதிகமான ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எனக்கு 12GB போதும் 24GB வேண்டாம் அல்லது 20GB வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஸோ அதனால் ரேம் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.